தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படியே குடும்ப குத்து விளக்கா அட்டக்க ஒடுக்கமா நீளமான முடியோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம ஹீரோ வீரா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு அமைஞ்ச பொண்டாட்டி கீர்த்திக்கு நீளமான முடி கிடையாது, அது விக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு வெறியான குஸ்தி பிளேயர்னு தெரிய வர ரெண்டு பேருக்கும் நடுவில் வெடிக்குதுங்க சண்டை. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னா அதுக்கு குஸ்தி தான் ஒரே வழின்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே மேட்ச் நடக்குதுங்க. அந்த சண்டையில் திடீர்னு கீர்த்தி மயங்கி விழ அவள் கர்ப்பமாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனால் அந்த போட்டி ஏற்பாடு பண்ண வில்லன் கோச்சிருக்கான் பாருங்க, உன் பொண்டாட்டி போனா என்ன, நான் இருக்கேன், என் கூட சண்டை போடு வா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. அதில் நம்ம ஹீரோ ஜெயிச்சு பிரிஞ்ச பொண்டாட்டியோட ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குதுங்க. இதுதாங்க கட்டா குஸ்தி பார்ட் 1ஓட கதை. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற பார்ட் 2 கதை தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைப்படி வீரா கீர்த்தி தம்பதிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. குழந்தை பிறந்தா என்ன, நான் என் குஸ்தி விளையாட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சண்டை போடுவேன் கீர்த்தி சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதடி, உன்னை கண்டிப்பாக நான் சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வீராவும் தன் மனைவிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாருங்க. கீர்த்தியை எப்படியாச்சும் நேஷனல் லெவல் சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி வீரா தான் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. கீர்த்தியோட அசாத்தியமான குஸ்தி திறமையால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா அவளுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் வேலையும் தங்குறதுக்கு தனியாக குவார்ட்டர்ஸும் கிடைக்குதுங்க. பொண்டாட்டி கூடவே இருந்து அவளை சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண நம்ம ஹீரோ குழந்தையும் பார்த்துக்கிட்டு பொண்டாட்டியும் கவனிச்சுக்கிட்டு வீட்லேயே ஹவுஸ் ஹஸ்பண்டாக செட்டில் ஆகிறாரு. ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா சும்மா கிடையாதுங்க, சமைக்கிறது, துடைக்கிறது, பெருக்கிறது, பொண்டாட்டிக்கு ஹெல்த்தியான ஜூஸ் போட்டு தர்றதுன்னு குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறாருங்க நம்ம ஹீரோ. இதனால் கீர்த்தியும் எந்த கவலையும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் முழு கவனத்தையும் செலுத்த முடியுதுங்க. இந்த டைமில் தான் மாவட்ட அளவிலான குஸ்தி போட்டியும் நடக்க ஆரம்பிக்குது. அதில் நம்ம கீர்த்தி வெறித்தனமாக சண்டை போட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட தோத்து போன ஆப்போசிட் டீம் பொண்ணு உள்ளுக்குள்ள பயங்கர பொறாமங்க. கீர்த்தி ஜெயிச்ச உடனே அவங்களோட கோச் வீராவை ரொம்பவே பாராட்டுறாருங்க. உன்ன மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசுகிறாருங்க. வெளியே பார்க்க இந்த கோச் இவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய வன்மம் ஒளிஞ்சிருக்குங்க. அடுத்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்களுக்கு மினிஸ்டர் கையால் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனும் நடக்குது. கோச்சும் கெத்தா தான் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. பாருடி, அடுத்தது உன் புருஷன் தான் போய் மினிஸ்டர் கையால் அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பந்தாவா சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனால் அங்கே வந்த மினிஸ்டரோ, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, லாஸ்ட்டாக யார் பேர் இருக்குது, கீர்த்தி தானே, அவங்களுக்கு மட்டும் மெடலை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாருங்க. தான் குடும்பத்துக்கு முன்னாடி கோச்சுக்கு அசிங்கமாக போயிடுது. இந்த அவமானம் எல்லாம் பத்தாதுன்னு ப்ரெஸ் அண்ட் மீடியாக்காரங்க கீர்த்தியை வளைச்சி பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோச், ஆஹா நம்ம பேரை தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி ஆவலா எந்திரிச்சு நிற்கிறாருங்க. ஆனால் கீர்த்தியோ, என்னோட இந்த வெற்றிக்கு முழுக்க என் கணவர் வீரா தான் காரணம் அப்படின்னு சொல்லி மைக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. இதனால கோச்சுக்கு இன்னும் 2 மடங்கு அவமானம் ஆயிடுதுங்க. உண்மையிலே கோச் ஏன் இப்படி இருக்காருன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால யார் அதிகமாக வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க ஹையர் ப்ரமோஷன் கிடைக்கும். கோச் ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட ஸ்டூடெண்ட் கீர்த்தியோ அடுத்தடுத்து ஜெயிச்சு இவருக்கு மேலே போகிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. என் ஸ்டூடெண்ட் எனக்கு மேலே போகிறதா, இருடி உன்னை தோற்கடிக்க வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஸ்கெட்ச் போடுறாங்க. கீர்த்தியோட கெரியர் ஒரு பக்கம் போக இங்கே குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஹீரோவுக்கு பழைய நரிகுணம் லைட்டாக தலை தூக்க ஆரம்பிக்குதுங்க. குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது அங்கே இருக்கிற ஒரு மலையாளி டீச்சரை நோட் பண்ணுறாருங்க வீரா. அந்த டீச்சருக்கு அப்படியே முழங்கால் வரைக்கும் நீளமான முடி இருக்குங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் நீளமான முடி வச்சிருக்க பொண்ணுங்களை பார்த்தா செந்திலுக்கு பெட்ரோமால்ஸ் லைட்டை பார்த்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துருமே. உடனே அந்த டீச்சர் கிட்ட போய் மலையாளத்தில் பேசி கடலை போட ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே அவங்களோட குட்டி பொண்ணு சைலண்டாக நோட் பண்ணி நேராக வீட்டில் போய் அவங்க அம்மா கீர்த்தி கிட்ட, அம்மா ஸ்கூலில் என் டீச்சர் கிட்ட அப்பா ரொம்ப நேரமாக மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தார், நீயும் மலையாளி தானே, ஏன் நீங்கள் 2 பேரும் மலையாளத்தில் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அப்பட்டமாக போட்டு கொடுக்குது. அவ்வளோதாங்க, கீர்த்திக்கு பயங்கர கோவம் தலைக்கேற ஆரம்பிக்குது. நீளமான முடியை பார்த்தா போதுமே மனுஷன் அங்கேயே நங்கூரம் பாய்ச்சிடுவார, நாளையிலேருந்து குழந்தைய நானே ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீர்த்தி கிளம்புறாங்க. ஸ்கூலில் போய் அந்த டீச்சரை பார்த்தா அவங்களும் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்காங்க. இந்த டீச்சரால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஏதோ குழப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கீர்த்தி ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. அப்போன்னு பார்த்து குழந்தையோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருதுங்க. வீரா கீர்த்தி 2 பேரும் போகிறாங்க. மற்ற பசங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்க, தான் பொண்ணு எந்த மெடலும் வாங்கலைன்னு கீர்த்தி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வீரா, நீ ஒன்றும் கவலைப்படாதடி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பார்த்தா இவங்க பொண்ணு ஒரு லோக்கல் குத்துப்பாட்டுக்கு வெறித்தனமாக குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஸ்டேஜுக்கு வரா. அதை பார்த்த கீர்த்திக்கு செம்ம ஷாக்குங்க. தான் பொண்ணை ஒரு ஒழுக்கமான ஸ்போர்ட்ஸ் உமன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட, இங்கே என்னடானா பொண்ணு தர லோக்கலாக ஆடிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து வீராவும் அந்த நீலமுடி டீச்சரும் சேர்ந்து ஸ்டேஜில் ஆடுறாங்க. இதை பார்த்து கடுப்பான கீர்த்தி புருஷன்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அங்கே வந்த இன்னொரு டீச்சரோ, உங்கள் பொண்ணு படிப்பில் தான் தத்தி,
அட்லீஸ்ட் டான்ஸ்லயாவது பிரில்லியண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி உண்மையை உடச்சி கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதாங்க கீர்த்திக்கு தெரிய வருது, இத்தனை நாளா தன் பொண்ணு நல்லா படிக்கிறான்னு வீரா பொய் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா, அவ ஸ்கூல்ல ஒரே அராஜகம் பண்ணிட்டு சரியா படிக்காம சுத்துறா வாளு அப்படின்னு. இதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய சண்டையே வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இனிமே என் பொண்ணு ஏன் கண்ட்ரோல்ல தான் இருப்பா, நாளையில இருந்து அவளை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீர்த்தி குழந்தைய தன் பொறுப்புல எடுத்துக்கிறாங்க. தன் பொண்ணையும் தன்னை மாதிரியே ஒரு குஸ்தி சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண கீர்த்தி, அந்த சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம காலையில் 6 மணிக்கு எழுப்பி ஓட விடுறது, தாவ விடுறது, டயட்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த குழந்தையால் அதை தாங்க முடியாமல் எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும்னு தினமும் அழுகிறாங்க. வீரா எவ்வளவோ சொல்லியும் கீர்த்தி கேட்கறதா இல்லை. உங்களுக்கு படிப்பறிவே இல்லை, உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி வீராவை மட்டம் தட்டி பேசுகிறாங்க. இவங்க சண்டையை தூரத்துல இருந்து பார்த்த வில்லன் கோச் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். வீராவை தனியாக கூப்பிட்டு பேசி, உன் பொண்டாட்டிக்கு ஸ்டேட் லெவல் மேட்ச் வரதால பயங்கர ப்ரெஷர், அதனால இப்படி கோவப்படுறா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு போ. ஆனா அவகிட்ட சொல்லாத, உனக்கு தான் கவுன்சிலிங் சொல்லி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். வீராவும் அதே மாதிரி போய் சொல்லி கீர்த்தியை கூட்டிட்டு போறாருங்க. அங்க போய் பார்த்தா அது தனக்கான கவுன்சிலிங் தெரிஞ்சு கோவத்துல டாக்டரை தூக்கி போட்டு மிதிச்சிடுறாங்க கீர்த்தி. விஷயம் கைமீறி போகவே வீரா மறுபடியும் கோச்சுக்கிட்டே போறாருங்க. இந்த முறை கோச் ஒரு நாட்டு வைத்தியரை சஜஸ்ட் பண்ணி, இந்த மருந்து பொடியை தினமும் அவன் சாப்பாட்டுலயோ பால்லையோ கலந்து கொடு, அவ கோவையெல்லாம் குறைஞ்சி சாந்தமாயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பொடியை கொடுக்குறாங்க. வீராவும் அதை நம்பி தினமும் சாப்பாட்டில் கலந்து கொடுக்க எப்பவும் கோவப்படுற கீர்த்தி இப்போ சாந்தமாக சிரிச்ச முகமாக மாறுறாங்க. ஆனால் போக போக கீர்த்தியால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியலங்க. ஓடுனா மூச்சு வாங்குது, பாடி பயங்கர டயட் ஆகுது. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் வீரா தினமும் அந்த பொடியை சாப்பாட்டில் கலந்துக்கிட்டே இருக்காருங்க. ஒரு நாள் கீர்த்தி இதை பார்த்து கேட்கும்போது, குழந்தைக்கு சளி பொடி அப்படின்னு சொல்லி வீரா மழுப்புறாருங்க. இப்படியே ஸ்டேட் லெவல் மேட்ச்னாலும் வருதுங்க. அதே சமயம் அந்த மலையாளி டீச்சர் வீராவை கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, நீங்கள் சூப்பராக சமைப்பீங்களாமே, போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையும் அப்பா நீ ஜெயிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட, பொண்டாட்டியோட மேட்ச் இருக்கிறது கூட மறந்துட்டு வீரா அந்த டீச்சர் அண்ட் குழந்தையோட குக்கிங் காம்படிஷனுக்கு கிளம்பி போறாருங்க. இங்க ஸ்டேட் லெவல் குஸ்தி மேட்ச்ல கீர்த்தி விளையாடுறாங்க. ஆனா உடம்புல எந்த ஒரு எனர்ஜி இல்லாம மயக்க வர மேட்ச்ல கோரமா தோத்துடுறாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே தோத்து போன பொண்ணு தாங்க இப்ப ஜெயிச்சிருக்கு. இந்த தோல்வியை கீர்த்தியால தாங்கிக்கவே முடியலங்க. அப்ப கோச் கையில ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வருதுங்க. கீர்த்தி உன் பிளட்ல ஏதோ ஊக்க மருந்து இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறான். யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கோச் வேணும்னே பத்த வைக்க கீர்த்திக்கு கிச்சன்ல வீரா மழுப்புனது ஞாபகம் வருது. உடனே அந்த பொடியை எடுத்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்னு கன்ஃபார்ம் ஆகுதுங்க. கீர்த்திக்கு எல்லாமே தலைகீழா மாறுது. அப்போ நான் தோக்கணும் தானே என் புருஷன் இதை பண்ணியிருக்கானா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்ச் நடக்கும்போது என்னை விட்டுட்டு அந்த டீச்சரோட குக்கிங் காம்படிஷன் போயிருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வீரா வீட்டுக்கு வந்த உடனே பெரிய பஞ்சாயத்து வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வீராவை துரோகின் வசப்பட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீர்த்தி குழந்தைய கூட்டிக்கிட்டு வீராவை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நடு ரோட்ல நின்ன வீரா வேற வழியே இல்லாம தான் சொந்த ஊருக்கே ரிட்டர்ன் ஆகுறாரு. அங்க போய் தான் கருணாஸ் மாமா கிட்ட நடந்ததை சொல்றாருங்க. மாமாவோ பெரிய ஆணாதிக்கவாதி இல்லையா, உன் பொண்டாட்டி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாளா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீராவை இன்னும் ஏத்தி விடுறாருங்க. ஆனா அந்த பொண்ணுக்கோ அப்பா மேலதான் பாசம் அதிகம். ஏன்னா அம்மாவோட சமையல் அப்படிங்க, இட்லி சுட்டா அது கல்லு மாதிரி இருக்கு, தொட்டுக்க சட்னி கூட அரைக்காம வெறும் சர்க்கரை தராங்க. அதனால குழந்தை அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுதுங்க. இதை பார்த்த கீர்த்தி இனிமே அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. ஆனா வீரா தினமும் ஸ்கூலுக்கு வந்து தன் கையால சமைச்ச சாப்பாட்டை பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு போறாருங்க. ஒரு நாள் குழந்தையும் அம்மா கூட இருக்கவே டென்ஷனா இருக்குப்பா, என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்க வீரா அந்த மலையாளி டீச்சர் கிட்ட பர்மிஷன் கேட்டு மனைவிக்கு தெரியாம குழந்தைய வெளியே கூட்டிட்டு போறாரு. இங்க வீட்டுல பொண்ணுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கீர்த்தி ஸ்கூலுக்கு வராங்க. அங்க பொண்ணை காணும்னு தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது கரெக்டா வீரா குழந்தையோட உள்ள வராரு. கோவத்தோட உச்சத்துக்கே போன கீர்த்தியை குழந்தைய பிடிச்சி இழுத்து அடிக்க, என் குழந்தைய நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவத்துல வீரா எல்லாரும் முன்னாடியும் கீர்த்தியை பலார்னு ஒரு அறை விடுறாருங்க. அவ்வளவுதான், இனிமே நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கீர்த்தி கோவமா போயிடுறாங்க. இப்போ குழந்தை முறைப்படி அப்பா கிட்ட வந்துடுச்சுங்க. மறுநாள் கீர்த்தியோட ஃபேமிலி சமாதானம் பேச வீராவோட வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து அன்னைக்கு நடந்த தப்புக்கு சாரி கேட்க அந்த மலையாளி டீச்சரும் அங்க வராங்க. குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக டீச்சரும் வீராவும் சேர்ந்து ஜாலியா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது எதிர்பாராத விதமா வீரா மடியில டீச்சர் விழுந்துட அந்த வினாடி பார்த்து கீர்த்தி அங்க வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே கீர்த்திக்கு மொத்தமா வெறியேறிடுது. நான் இல்லாம நீங்க ஜாலியா கும்மாள அடிக்கிறியா, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த பொடியை கொடுத்த நாட்டு மருந்து கடைக்காரனை பிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி வீரா அவனை தேடி போறாருங்க. ஒரு வழியா அவனை மடக்கி அடிச்சு விசாரிக்கும் போதுதான் அந்த கடைக்காரன் உண்மையை சொல்றான். இது எல்லாமே உங்க கோச் சொல்லித்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு செம ஷாக். நேரா கோச் கிட்ட போய் சட்டையை பிடிச்சி கேட்க கோச் சைக்கோ மாதிரி சிரிக்கிறாங்க. ஆமாடா நான் தான் பண்ணேன், எனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் உன் பொண்டாட்டிக்கு கிடைக்குது, அவ ஜெயிச்சதுக்கு காரணம் நீ தான் மீடியாவில் சொல்றா, எனக்கு எவ்வளவு வன்மை இருக்கும், அதான் அவ கேரியரையே காலி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றான்.
வீரா கோவத்துல கோச்சை போட்டு சாத்துன்னு சாத்துறாருங்க. ஆனா கோச்சோ அதுக்குள்ள கீர்த்தி கிட்ட போய் உன் புருஷன் தான் என்ன அடிச்சு மிரட்டி பழியை என் மேல போட சொல்றான் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லி வீராவை மொத்தமா லாக் பண்ணிடுறாங்க. இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க. கீர்த்திக்கு டைவர்ஸ் வேணும். ஆனா வீராவுக்கு தான் குடும்பம் தான் வேணும். ஜட்ஜ் 2 பேர் பக்கம் நியாயத்தையும் கேட்கிறாரு. சரி டைவர்ஸ் அப்புறம் பார்ப்போம், குழந்தை யார் கூட இருக்கணும்னு அவகிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்ல, குழந்தையோ நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்குதுங்க. ஆனா வீராக்கோ எனக்கு என் பொண்டாட்டியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அப்போ அங்க வர கருணாஸ் மாமா கோர்ட்ல ஒரு அதிரடி சவாலை விடுறாருங்க. நீ ஒரு பெரிய குஸ்தி பிளேயர் தானே, என் மாப்பிள்ளையும் குஸ்தி பிளேயர் தான். இப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு மேட்ச் நடக்குது. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் குழந்தைய வச்சுக்கணும். ஒருவேளை கீர்த்தி ஜெயிச்சா டைவர்ஸ் பிளஸ் குழந்தை அவளுக்கு, வீரா ஜெயிச்சா கீர்த்தி எல்லாத்தையும் மறந்துட்டு வீரா கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஜட்ஜும் இந்த வித்தியாசமான சவாலுக்கு ஓகே சொல்ல கோர்ட்டு முன்னாடியே குஸ்தி ரிங் ரெடி ஆகுதுங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல வரலாற்று சிறப்புமிக்க குஸ்தி போட்டி ஆரம்பமாகுது. போட்டியில 20 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கீர்த்தி ஒரு நேஷனல் சாம்பியன் அப்படிங்கிறதுனால அடி மேல அடி எடுத்து வச்சு 19 பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க பாக்கி. நம்ம வீராவோ வெறும் 4 பாயிண்ட்ல அடி வாங்கி மண்ணை கவிக்கிட்டு இருக்காரு. அப்ப குழந்தை அப்பா எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, அப்பதான் அம்மா நம்ம கூட வருவா அப்படிங்கிற மாதிரி கத்த வீராவுக்குள்ள இருக்கிற புருஷன் விஸ்வரூபம் எடுக்கிறான். இனி நேர் வழியில போனா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு தந்திரத்தை கையாளுறாருங்க. கீர்த்தி அட்டாக் பண்ண வரும்போதெல்லாம் அவங்கள டிபெண்ட் பண்ற சாக்ல கட்டி பிடிச்சி ரொமான்டிக்கா முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்த உடனே கீர்த்திக்கு உடம்பெல்லாம் குப்ச கேம்ல இருக்கிற கவனம் செதறுது. இதை அட்வான்டேஜா வச்சு முத்தம் கொடுத்தே நம்ம வீரா 19 பாயிண்ட்டுக்கு வந்துடுறாருங்க. இப்போ 2 பேருக்கும் தலா 19 பாயிண்ட்ஸ். லாஸ்ட் 1 பாயிண்ட் வின்னர் யாருன்னு எல்லாரும் நகத்தை கடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கீர்த்தி மயங்கி ரிங்லேயே விழுந்துடுறாங்க. எல்லாருமே வீரா மறுபடியும் ஏதோ பொடியை கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பதற அங்க இருக்கிற ஒரு பாட்டி ஓடி வந்து கீர்த்தியோட கையை பார்த்துட்டு, டேய் இந்த கிறுக்கு பையன் கிரவுண்ட்ல மட்டும் குஸ்தி போடலடா, கட்டிலையும் குஸ்தி போட்டிருக்கான், அவ கர்ப்பமா இருக்காடா அப்படின்னு சொல்லி ஒரு சுபமான குண்டை தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான், போட்டி அப்படியே முடிவுக்கு வருதுங்க. ஒரு வருஷம் கழிச்சு கீர்த்திக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்குது. இப்ப வீரா கீர்த்தி 3 பெண் குழந்தைகள்னு அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அந்த நாட்டு மருந்து பொடி மேட்ரு எப்படி கீர்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கீர்த்தி கூட தோத்து போன அந்த பழைய ஆப்போசிட் டீம் பொண்ணு இருக்குல்ல, குறுக்கு வழியில போக நினைச்சு அப்புறம் மனசு மாறி கோச்சோட மொத்த சதியையும் வீரா நிரபராதிங்கிற உண்மையையும் லேப் ரிப்போர்ட்டோட வந்து கீர்த்தி கிட்ட நிரூபிச்சிருப்பா. உண்மை தெரிஞ்ச உடனே கீர்த்தி வீராவை முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறாங்க. கடைசியில நம்ம வீரா தம் மனைவி நேஷனல் லெவல்ல பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றாருங்க. இதோட கட்டா குஸ்தி பார்ட் 2 கதை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட படத்தை முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய பலமா அமையுங்க. பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போற புருஷன்மார்கள் எல்லாரும் கடைசியில பொண்டாட்டி கூட குஸ்தி போட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா ஊருக்குள்ள இருக்கிற முக்கால்வாசி புருஷன்மார்கள் காணாமையே போயிடுவாங்க. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான கமர்ஷியல் என்டர்டைனர் கதை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.